திண்ணை நேரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க ராஜேஷ். மூச்சுக்கு 300 தடவை சமூக நீதி அரசுன்னு சொல்லக்கூடிய திமுக ஆட்சியில தான் வேங்கை வயல் ஆரம்பிச்சு இப்போ சமீபத்துல கோடியக்கரை வரைக்கும் தொடர்ச்சியா சாதிய வன்கொடுமைகள் நடந்துட்டு இருக்கு. அதுலயும் திமுகவோட பிரமுகரே இந்த சாதிய வன்கொடுமையில ஈடுபட்டிருக்காரு. அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாகை மாவட்டம் கோடியக்கரை கிராமம் அண்ணா நகர் பகுதியில் வசிக்கக்கூடிய பட்டியலின சமூகத்தினர் மீது தொடர்ச்சியா சாதிய வன்கொடுமைகள் நடந்துட்டு 2 மாதத்துக்கு முன்னாடி அந்த பகுதியை சேர்ந்த கந்தசாமி அப்படின்ற ஒரு மாற்றுத்திறனாளி அரசு கொடுத்த வாகனத்துல கோயிலுக்கு போயிருக்காரு. ஆனா அந்த வாகனத்துல திமுக ஸ்டிக்கர் ஏன் இல்லைன்னு கேள்வி கேட்டு அவரை கடுமையா அடிச்சிருக்காங்க. இதை கேள்வி கேட்க போன மக்கள் மீதும் கடுமையான தாக்குதல் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 20-30 பேர் கந்தசாமி வீட்டுக்கே போயிட்டு அவரை தாக்குறது மட்டும் இல்லாம அவர் வீடே சூறையாடுறாங்க. அக்கம் பக்கத்துல இருக்க வீடை சூறையாடுறது மட்டும் இல்லாம அங்க இருக்க மக்கள் மீது கடுமையான தாக்குதல் நடத்தப்படுது. இதன் பிறகு பாதிக்கப்பட்ட மக்கள் காவல்துறையில இந்த சம்பவம் சம்பந்தமா ஒரு புகார் அளிக்கிறாங்க. இந்த குற்றத்தில் ஈடுபட்ட முக்கியமான குற்றவாளியான திமுகவுடைய பிரமுகர் லட்சுமணன் உள்ளிட்ட 4 பேர் மேல வழக்கு பதிவு பண்றாங்க. அதுவும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்துல வழக்கு பதிவு செய்யப்பட்ட பிறகும் கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம் ஆகுது. ஆனா இந்த 2 மாதத்துல அந்த குற்றம் சாட்டப்பட்ட அந்த 4 பேர் மீது எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. அவரை கைதும் பண்ணல. இன்னி வரைக்கும் அந்த கிராமத்துல அந்த 4 பேர் சுதந்திரமா தான் சுத்திட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி வேற என்ன சம்பவம் நடந்ததுன்னா அந்த பகுதியில தமிழ் அப்படின்ற ஒரு மிகச்சிறந்த ஓவியர் இருக்காரு. அவர் வரைஞ்ச ஓவியத்தை திமுக அரசு அவங்களோட அரசு நிகழ்ச்சியில பயன்படுத்தியிருக்காங்க. இதுக்கப்புறம் திமுக அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் இந்த பையனை நேரடியா கூப்பிட்டு பாராட்டியிருக்காரு. இதை கௌரவிக்கும் வகையில அந்த பகுதி மக்கள் இந்த பையனுக்காக ஒரு பேனர் வைக்கலாம் நினைக்கும் போது அவரோட சாதிய காரணம் காட்டி அந்த பேனரை வைக்க விடல. அது மட்டும் இல்லாம அடுத்தது பட்டியலினத்தை சேர்ந்த மாணவன் யாராவது நல்ல மதிப்பெண் எடுத்தா அவருக்கு பேனர் வைக்கிறதுக்கு தடை இருக்கு. ஆனா வேற சமூகத்தை சேர்ந்த மாணவர் நல்ல மதிப்பெண் எடுத்தா அவருக்கு பேனர் வைக்கிறதுக்கு எந்த ஒரு தடையும் இல்லை. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய டீ கடைகள்ல இன்னைக்கும் இரட்டை கோலை முறை நடைமுறையில இருக்கு. அங்க இருக்க மக்களுக்கு கோயில்ல அனுமதி கிடையாது. கோயில்ல இருக்கக்கூடிய மண்டபத்திலே அவங்களுக்கு எந்த ஒரு அனுமதியும் கிடையாது. அதனால அவங்க வீட்டுல ஏதாச்சும் ஒரு நிகழ்ச்சி பண்ணா கூட ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி வேதாரண்யம் வரைக்கும் போய் தான் அவங்க நிகழ்ச்சி பண்ண வேண்டியதா இருக்கு. அவங்களுக்கு அங்க முடிவு வெட்டுறது இல்ல. முடி வெட்டுறதுக்கும் வேதாரண்யம் வரைக்கும் போய் தான் முடி வெட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. இந்த சம்பவத்துல முக்கியமான குற்றவாளியா திமுக பிரமுகர் இருந்தாலும் அங்க இருக்க அதிமுக காரங்க சாதி வெறியர்களா தான் இருக்காங்க. சாதிய வன்கொடுமைகளுக்கு எதிராக இங்க சட்டங்கள் இருந்தும் அதை நடைமுறைப்படுத்தாத மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் மீது ஆளும் திமுக அரசு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கிறது இல்லை. இப்படி திமுக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து தொடர்ச்சியா சாதிய பிரச்சனைகள்ல எந்த ஒரு தீர்வும் காணாம ஏமாத்திட்டு வருது.